பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா கோலாலம்பூரில் கூட்டரசு பிரதேச கட்டட மறு பயன்பாடு தகவமைப்பு மீள் பயன்பாட்டுக் கொள்கை ரீநியும் புதிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். பர்டானா தாவரவியல் பூங்காவில் உள்ள ரூமா ஈஜாவில் இருந்து உரையாற்றிய அவர், பாரம்பரிய கட்டடங்களுக்கு புத்துயிர் அளிப்பது, கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது, கோலாலம்பூரின் தனித்துவமான அடையாளத்தை பாதுகாப்பது ஆகியவையே இந்த கொள்கையின் இலக்கு என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய அல்லது பொருளாதார மதிப்புள்ள கட்டமைப்பில் உறுதியான கட்டடங்களை இடிக்காமல் மறு பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் முக்கியமாக வலியுறுத்தினார். இந்த கொள்கையை செயல்படுத்தும் வடிவமைப்பாளர்களுக்கு குறைக்கப்பட்ட கட்டணங்கள், விரைவான அனுமதி நடைமுறைகள், பசுமை நிதி மானியங்கள் உட்பட பல்வேறு சலுகைகளையும் அமைச்சர் அறிவித்தார். அமைச்சரின் இத்தாலிய பயணத்தை தொடர்ந்து கோலாலம்பூரின் நீடித்த நகர்ப்புற உத்திகளுக்கான சர்வதேச அங்கீகாரத்தின் அடிப்படையில் இந்த கொள்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு உள்ளடக்கமான கலாச்சாரம் சார்ந்த நிலையான நகரத்தை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள கூட்டு முயற்சியை பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.